Hi students, how are you? Okay, இப்போது நம்ம தேர்ட் யூனிட்டில் அல்ஜிப்ரா அப்படின்ற டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். இப்போது அல்ஜிப்ரா பார்க்குறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒன் இன்ட்ரொடக்ஷனு. Why study polynomials? Why study polynomials? This chapter is going to all about polynomial expression in algebra. These are your friends you have already met. Without being properly introduced, we will properly introduce them to you, and they are going to your friends in whatever mathematical journey you undertake from here on. For example, a plus b whole square. A plus b whole square formula explanation. A plus b whole square, a square plus 2ab plus b square. Then next another example, b plus 1 whole square is equal to b square plus 2b plus 1. For example, algebra. Now that is a polynomial. That does not look very special, does it? We have seen a lot of algebraic expression already. So why to bother about this? There are many reasons why polynomial are interesting and important in mathematics. For now, we will just take one example showing there is. Remember, we studied a lot of arithmetic and then came to algebra, thinking of variable as unknown numbers. Actually, we can now get back to numbers and try to write them the language of algebra. Consider a number like 5418. This number totally 5418 coming in. It is actually 5400 and 18. ஓகேவா? இதை நம்பர்ஸில் ரைட் பண்ணோன்னா 5 into 1000 plus 4 into 100, okay, plus 1 into 10, 1 into 10 plus 8. So okay, again can be written as, again once write பண்ணுறேன். ரைட் பண்ணுறப்ப 5 into 10 cube plus 4 into 10 square, அதாவது 1000 10 cube அப்படின்னு ரைட் பண்ணலாம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், 10 into 10 into 10, இதை பண்ணுறப்ப 10 times are 100, 100 into 10 1000. ஸோ ஓகேவா? அதான் 10 cube, 3 times of 10s coming, அதனால் 10 cube, 2 times of 10 coming 10 square plus 1 into 10 power 1 plus 8 இப்படி ரைட் பண்ணலாம். இதே அல்ஜிப்ராவில் நீங்கள் ரைட் பண்ணுன்னா, now should be clear what is this about. This is of the form, algebra form. எப்படி ரைட் பண்ணலாம்னா 5 into 10 cube இருக்குங்களா, இதை 5x cube plus 4x square plus x plus 8 இப்படின்னு எழுதலாம். which is a polynomial, which is a polynomial. ஸோ இதில் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் வந்துடும். 5418 கம்மிங்கு. ஓகேவா? இப்போது
இதை பற்றி நெக்ஸ்ட்டு என்ன எக்ஸ்ப்ளனேஷன்னா நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். another one constant. என்னங்க கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட்ஸில் பார்த்தீங்கன்னா எனி ரியல் நம்பர் இஸ் ஏ கான்ஸ்டன்ட். we can form numerical expression using constant and the 4 arithmetical operation. for example, ஏதாவது எக்ஸாம்பிள் கொடுத்தோம்னா 2 7 9 3/7 √7 √3 √2 10,000 எனி நம்பர்ஸ் அண்ட் ஸோ ஆன் எக்ஸட்ரா போயினே இருக்கும். சரிங்களா? இது கான்ஸ்டன்ட்டு. நெக்ஸ்ட்டு வேரியபிள். வேரியபிள் அப்படின்னா இப்போ நம்ம ஆல்ரெடி ரைட் பண்ணோம்ல 5x². ஒன் வேரியபிள் ரைட் பண்ணோமே ஞாபகம் இருக்குங்களா? 5x³ 4x² + x + 8. this is பாலினாமியல். இப்போ வேரியபிள் அப்படின்னாக்க இதாங்க வேரியபிள். x³ இதில் பார்த்தீங்கன்னா x², இங்கே x. இது கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது என்னது? கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். வேரியபிள் அப்படின்னா இந்த லெட்டர்ஸில் இருக்கிறது எல்லாமே வேரியபிள் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? வேரியபிள் எக்ஸ்ப்ளனேஷன் ஃபினிஷ்டு. தென் நெக்ஸ்ட்டு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன். அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன். அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனுக்கு திஸ் ஈக்குவேஷனு ஃபார் எக்ஸாம்பிள். சரியா? சம் எக்ஸாம்பிள் என்ன எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா கொடுக்கும். அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் for example x³ minus 4x² plus 8x minus 1 5x³ minus 7x² plus 2x plus 16. சம் எப்படி வேணாலும் இருக்கலாம். இது ஃப்ராக்ஷனில் கூட வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன் 12x³ plus 3/2x² plus 5/9x plus 17/2 கான்ஸ்டன்ட் டேர்ம் இப்படி வேணாலும் இருக்கலாம். சரியா? ஓகே. நெக்ஸ்ட்டு ஒரு ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள்னு. இந்த ஆக்டிவிட்டீஸை இப்போ பார்க்குறோம். சரிங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் ரைட் த வேரியபிள் coefficient and constant in the given algebraic expression. இப்போ எக்ஸ்பிரஷன் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பிரஷன் x + 7 கொடுத்துருக்காங்க. இதில் யூ ஃபைண்ட் வேரியபிள். வேரியபிள் அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த லெட்டர்ஸ் சம் லெட்டர்ஸ் ஒன்லி கம்மிங் வேரியபிள். கோஃபிஷியன்ட் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் இருக்கிற பிளேஸில் என்ன வரும்? 1 தான் இருக்குது. அப்போ 1 அப்படின்னு அர்த்தம். கான்ஸ்டன்ட் டேர்மு இந்த வேரியபிளை இல்லாமல் தனியாக செப்பரேட்லி கம்மிங் த நம்பர்ஸ் கான்ஸ்டன்ட்டு. தென் அனதர் ஒன் எக்ஸாம்பிள் 3y - 2. திஸ் வேரியபிள் which is variable ya. coefficient 3, constant -2. then next one 5x² coming. 5x² க்கு வேரியபிள் x². கோஎஃபிஷியன்ட் 5x² அப்படின்னு அர்த்தம். அப்போ 5. தென் கான்ஸ்டன்ட் is 0. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 2xy + 11. இப்போ கோஎஃபிஷியன்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். கோஎஃபிஷியன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா x, y அப்படின்னு ரைட் பண்ணோம். வேரியபிள்
ரைட் பண்ணோன்னா 2 இன்ட்டு எக்ஸ் ஒய்ன்னு இருக்கனால 2. நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட் சொன்னிங்கன்னா 11 அப்படின்னு சொல்லலாம். சரியா? இது நமக்கு ஆக்டிவிட்டீஸில் இருக்குது. இதே போல் சேம்ஸ் மெத்தடு நெக்ஸ்ட்டு யூ ரைட்டு. ஓகே. நெக்ஸ்ட்டு பாலினாமியல்ஸை பற்றி சம் எக்ஸாம்பிள். Hi students, this is our textbook. Serial number given expression polynomial, not a polynomial. Okay. இப்போ ஃபஸ்ட்டு ஒன் பாலினாமியலில் 4y cube ப்ளஸ் 2y ஸ்கொயர் ப்ளஸ் 3y பவர் 1 அது டேஷ் இல்லை 1 ப்ளஸ் 6 இஸ் பாலினாமியல்னு சொல்லியிருக்காங்க. ஏன் பாலினாமியல்னு சொல்லியிருக்காங்கன்னா பவரில் வேல்யூஸு ஒய் கியூபு ஒய் ஸ்கொயரு ஒய் நெக்ஸ்ட் கான்ஸ்டன்ட் டேர்மு, அதாவது பவர்ஸில் ஒன்றா டிக்ரீஸ் ஆகிட்டே வரணும் வேல்யூஸு, லாஸ்ட்டு கான்ஸ்டன்ட் டேர்மும் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அது பாலினாமியல். இங்கே பாருங்க, ஒய் பவர் 1 ஒய் பவர் 2 ஒய் கியூபு இப்படி இருந்துச்சுன்னா இது பாலினாமியல். 4x பவர் -4 ப்ளஸ் 5x பவர் 4 இப்படி இருந்துச்சுன்னா நாட் ஏ பாலினாமியல். ஏன் நாட் ஏ பாலினாமியல் அப்படின்னா பவர்ஸில் நெகட்டிவ் சைன் வந்துச்சுன்னா அது பாலினாமியல் இல்லை. சரியா? நெக்ஸ்ட்டு m ஸ்கொயர் ப்ளஸ் 4/5m ப்ளஸ் 8. இங்கே நம்பர்ஸ் தான், வேரியபிள்ஸ் தான் ஃப்ராக்ஷனில் வந்திருக்கு. பட் இந்த கோஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா m ஸ்கொயர் கான்ஸ்டன்ட் m இதில் வந்திருக்கிறதுனால திஸ் இஸ் ரீசன் பாலினாமியல். √5y ஸ்கொயர் 1 ஸ்டெப் மட்டும் இருந்தாலும் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு 0 இருக்கிறதா அர்த்தம். அப்போ y பவர் 1 0 டேர்மு, அதனால் இது பாலினாமியல். 2r ஸ்கொயர் ப்ளஸ் 3r மைனஸ் 1 ப்ளஸ் 1/r கம்மிங்கு. இங்கே r ஸ்கொயர் 6 நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட் டேர்மு, நெக்ஸ்ட்டு இங்கே ஃப்ராக்ஷனில் கம்மிங்க. இப்படி வந்துச்சுன்னா இது நாட் ஏ பாலினாமியல். 8 ப்ளஸ் √q அப்படின்னு இருக்குது. பவர் ஆஃப் q இஸ் ஏ ஃப்ராக்ஷனு, அதாவது √q அப்படின்னு வந்துச்சிங்கன்னா இங்கே பாருங்கள், √qன்னு வந்துச்சுன்னா q பவர் 1/2ன்னு இருக்கும். இந்த மாதிரி பவர்ஸில் ஃப்ராக்ஷனில் வேல்யூஸ் வந்துச்சுன்னா அது நாட் ஏ பாலினாமியல். ஸோ ஓகேவா? நெக்ஸ்ட்டு 8 தான் ஸ்கொயர் ரூட்டு p ஸ்கொயர் ப்ளஸ் 5p மைனஸ் 7, அதனால் இது பாலினாமியல் தான். 5n பவர் 4/5 ப்ளஸ் 6n மைனஸ் 1 இங்கே ஃப்ராக்ஷனில் பவர்ஸ் வந்திருக்கிறதுனால இது நாட் ஏ பாலினாமியல். நெக்ஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் ஏ பாலினாமியல்ஸ். இப்போது ஸ்டாண்டர்டு ஃபார்ம் அப்படின்னா ஒன் பாலினாமியல் நமக்கு இருக்குதுப்பா. இங்கே பாலினாமியல்ஸ் ரைட் பண்ணுறோம். பாலினாமியல்ஸில் ஃபஸ்ட்டு 5m பவர் 4 மைனஸ் 3m ப்ளஸ் 7m ஸ்கொயர் ப்ளஸ் 8 கம்மிங்மா. இப்போது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஏ பாலினாமியல், யூ ஃபைண்ட் த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஏ பாலினாமியல். this is order is interchanging. For example, பவர்ஸோட வேல்யூஸு ஒன்று இதை எப்படி இருக்குன்னா டிசெண்டிங் ஆர்டரில் இதை ரைட் பண்ணணும். பவர்ஸோட வேல்யூஸை டிசெண்டிங் ஆர்டரில். ஃபார் எக்ஸாம்பிள் 5m பவர் 4 நெக்ஸ்ட்டு கியூப் டேர்மு இங்கே இல்லை, அதனால் என்ன பண்ணுறோம், ஸ்கொயர் டேர்மை நெக்ஸ்ட்டு ரைட் பண்ணுறோம். அப்போ ப்ளஸ்ஸு 7m ஸ்கொயரு மைனஸ் 3m ப்ளஸ் 8 இதாங்க திஸ் பாலினாமியல்ஸோட ஸ்டாண்டர்டு ஃபார்மு. நெக்ஸ்ட்டு 2/3y ப்ளஸ் 8y கியூபு மைனஸ் 12 ப்ளஸ் √5y ஸ்கொயரு. இதோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னால் இந்த பவர்ஸோட வேல்யூஸை டிசெண்டிங் ஆர்டரில் ரைட் பண்ணணும். அப்போது 8y கியூபு ப்ளஸ்ஸு ஃபஸ்ட்டு ஒய் கியூபு நெக்ஸ்ட்டு ஒய் ஸ்கொயரு நெக்ஸ்ட்டு ஒய்யு அடுத்து கான்ஸ்டன்ட் டேர்ம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு √5y ஸ்கொயரு ப்ளஸ்ஸு 2/3y
minus 12 அப்படின்னு ரைட் பண்ணோம். this is standard form. next another one 12p square minus 8p power 5 minus 10p power 4 minus 7. சரிங்களா? ஸ்டாண்டர்டு ஃபார்ம்னு பார்த்தீங்கன்னா பவர்ஸோட வேல்யூஸில் இதுதான் ஃபஸ்ட்டு, இது செகண்டு, இது தேர்டு, இது ஃபோர்த்து, இப்படி தான் ரைட் பண்ணணும். அப்போ minus 8p power 5 minus 10p power 4 நெக்ஸ்ட்டு plus 12p square minus 7. this is a standard form. நெக்ஸ்ட்டு start the sum இப்போ வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். 3.1 நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, எனி டவுட் ப்ளீஸ் கால்.